பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 18 மே 2025 ஞாயிற்றுக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரவாதத்துக்கு எதிரான நிலைப்பாடு விளக்கம், 32 நாடுகளுக்கு 7 எம்பிக்கள் குழு பயணம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி வந்து பேசுகிறதுக்காக வேண்டி எல்லாருமே வந்து வெவ்வேறு நாடுகளுக்கு வந்து போகிறாங்க. சரிங்களா? அதில் வந்து கனிமொழியும் தமிழ்நாடு சார்பாக இடம்பெற்றிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்துட்டு வேறு எதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லைங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போர்களின் போக்கை மாற்றும் ட்ரோன் ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சிறப்பு செய்தி கொடுத்துருக்காங்க. நேற்று வந்து லக்ஷ்யா ட்ரோனை பற்றி படித்தேங்க. ஆக்சுவலாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த லக்ஷ்யா ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா எல்லை தாண்டி ஏவியிருக்காங்க. இந்த லக்ஷ்யா ட்ரோன் அப்படின்றது அதாவது ஆள் இல்லாத விமானம். மெயினாக இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, கீழேருந்து பார்க்கும்போது இது வந்து சுகோய் விமானம் மாதிரியும் இல்லை வந்து ரஃபேல் விமானம் மாதிரியும் தெரியும் கீழேருந்து பார்க்கும்போது இந்த லக்ஷ்யா ட்ரோன். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ட்ரோனை ஏவிட்டு ஏவனோடனே பாகிஸ்தான் இராணுவம் வந்து இந்த ட்ரோன்கள் எதிர்த்து ஃப்ளைட்டு தான் வந்துருச்சு அப்படின்னு நினச்சி, போர் விமானம் வந்திருக்கு அப்படின்னு நினச்சி ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? அப்போது அந்த சமயம் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்கேருந்து விமான எதிர்ப்பு பீரங்கிகள், விமான எதிர்ப்பு ஏவுகணைகள்லாம் பாகிஸ்தானில் எந்த பகுதியில் இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லக்ஷ்யா ட்ரோன் மூலயமா கண்காணிச்சிட்டாங்க. அப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த லக்ஷ்யா ட்ரோன் வந்து வீழ்த்தப்பட்டுருச்சு. அப்போது இந்தியாவுக்கு தெரிஞ்சிருச்சு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக ஃபஸ்ட்டு அதை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம பார்த்துருப்போம், விமான எதிர்ப்பு ரேடார்கள் தகர்க்கப்பட்டனன்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு நியூஸ் வந்துச்சு. சரியா? அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ரேடாஸை வந்து அழிச்சிட்டாங்க. ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாகிஸ்தானோட விமானப்படை தளம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க ரன்வேஸை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அவங்களோட ஆப்ரேஷன், இந்திய விமானப்படையோட ஆப்ரேஷன். ஏன் அப்படின்னா, இந்திய விமானப்படை வந்து உள்ளே நுழையுது அப்படின்னாவே, இப்போது ஒருவேளை ரேடார் இல்லை அழிச்சிட்டாங்க, அப்போ ஏவுகணைகள் ஏவ முடியலன்னா அடுத்து விமானங்கள் தான் வரும். போர் விமானங்கள் தான் இந்திய விமானங்களை எதிர்க்கிறதுக்கு வரும், பாகிஸ்தான் விமானம். அப்போ அந்த ரன்வேயை வந்து தகர்த்துட்டோம் அப்படின்னா அந்த விமானங்களால் டேக் ஆஃப் ஆக முடியாது. ஸோ ரன்வேயை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தகர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்ததே. இதான் வந்து நடந்த ஒரு சரியான ஒரு சம்பவங்க. சரிங்களா? வெல் பிளான்டு இந்தியன் ஆர்மி. சரிங்களா? இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3 பேரும் வெல் பிளான்டாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. அதில் இந்த லக்ஷ்யா ட்ரோன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பங்கு வச்சுருக்கு. சரிங்களா? சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். இன்றைக்கி நியூஸ் அப்படின்னு பார்த்தா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப கம்மி தான். இது ரொம்ப முக்கியங்க. அதாவது மதுரையில் செம்மொழி நாள் விழா கட்டுரை போட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த செம்மொழி நாள் வந்து எப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஜூன் 3ஆம் தேதி. சரிங்களா? அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட பிறந்த நாளான ஜூன் 3 தமிழக அரசு சார்பாக செம்மொழி நாள் விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி கேட்கலாம், கண்டிப்பாக கேட்கலாம். செம்மொழி நாள் அப்படின்றது எந்த நாள் அப்படின்னா ஜூன் 3ஆம் தேதி. சரியா? அடுத்து இந்தங்க இன்று விண்ணில் பாய்கிறது PSLV C61 சொன்னாங்களே, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக C61 அதாவது 101வது லான்ச், இந்தியாவோட 101வது லான்ச்சு இருந்தது. பட் ஃபெயிலியர் ஆகிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே சக்ஸஸ் ஆகாதில்ல, ஏதோ ஒன்று ஃபெயிலியர் ஆகத்தான் செய்யும். இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து இஸ்ரோ வந்து ஓவர் கம் பண்ணிடுவாங்க. ஏன்னா சந்திராயன் 2 வந்து பக்கத்தில் போய் அதை ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது, அதாவது இந்த மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஸோ சந்திராயன் 3 வந்து ரொம்ப எஃபெக்டாக கொடுத்தாங்க. அந்த மாதிரி அடுத்த ஏவுதளம் வந்து இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்த லான்ச் வந்து இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். சரி, ரைட்டு, ஓகேங்க. C61 ஃபெயிலியர். அடுத்து இது ரொம்ப முக்கியங்க. அதாவது உலக தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் சமூக தினம் என்னைக்கு அப்படின்னா மே 17ஆம் தேதி. சரிங்களா? உலக தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் சமூக தினம் என்னைக்கு அப்படின்னா மே 17ஆம் தேதி. அடுத்து இந்த இது முக்கியங்க. அதாவது உள்கட்டமைப்புகள், ஜம்மு காஷ்மீரோட உள்கட்டமைப்புகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக முன்னாள் இராணுவ வீரர்களை அந்த அரசு வந்து பணியமர்த்தியிருக்காங்க. உள்கட்டமைப்புகள் அப்படின்னா அங்கே இருக்க எலக்ட்ரிசிட்டி ஏரியா, சரியா, இந்த மாதிரி முக்கியமான அரசு அலுவலகங்கள் இதெல்லாம் இருக்கும்ல, மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கும்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவ வீரர்களை பணியமர்த்தியிருக்காங்க பாதுகாப்புக்காக. ஸோ எந்த மாநிலம்னு சொல்லி கேட்கலாம், ஜம்மு காஷ்மீர் மாநிலம். அடுத்து முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதாங்க,
சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தம், செனாப் நதி கால்வாயை நீட்டிக்க மத்திய அரசு திட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இதுதான். அதாவது 1960 தான் நம்ம சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டோம், நம்மளும் பாகிஸ்தானும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 பகுதியாக வந்து பிரியுதுங்க. அதாவது கிழக்கு ஆறுகள், மேற்கு ஆறுகள்னு சொல்லிட்டு, கிழக்கு ஆறுகள் எது அப்படின்னா ராவி, பியாஸ், சட்லஜ். இது வந்து இந்தியாவோட கட்டுப்பாட்டில் இருக்கும். சரியா? அப்போ ரவின்னு ஆரம்பிக்குது, இந்தியாவோட பேர் மாதிரி ஆரம்பிக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராவி, பியாஸ், சட்லஜ் இது 3 இந்தியா கட்டுப்பாட்டில் இருக்கும். இது கிழக்கு நதிகள். அடுத்து பாருங்களேன், அதாவது சிந்து, ஜீலம், செனாப் இதெல்லாம் மேற்கு நதிகள் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. சரியா? அப்போ இது கட்டாயம் கேட்பாங்க. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் இந்தியாவோட நதி எது, இந்தியாவை பங்கிடுற நதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ராவி, பியாஸ், சட்லஜ். சரியா? இப்படி தான் கையெழுத்திட்டது. இந்த 3 நதிகள் இருக்குது பார்த்தீங்களா, சிந்து, ஜீலம், செனாப். இதில் வந்து பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்குது. 80% வந்து பாகிஸ்தான் பயன்படுத்துகிறாங்க, 20% தான் இந்தியா பயன்படுத்துகிறாங்க. இப்போது இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நம்ம கேன்சல் பண்ணிட்டோமா, அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம பார்த்தோம்ல இந்த கிழக்கு பகுதி, மேற்குல ஓடுற நதி பார்த்தோம் பார்த்தீங்களா, என்ன அப்படின்னா செனாப். சரியா? செனாப் நதி பார்த்தோம்ல, இந்த நதியோட கால்வாயை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. என்ன கால்வாய் அப்படின்னா அது பேர் ரன்பீர் கால்வாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. சரிங்களா? அப்போ ரன்பீர் கால்வாய் எந்த நதியின் மேலே இருக்குது அப்படின்னா செனாப் நதி மேலே. அப்போ அந்த ரன்பீர் கால்வாய் வந்து 120 கிலோமீட்டராக நம்ம நீட்டிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அதில் வந்து அந்த தண்ணி வந்து அதிகமாக கிடைக்கிறதுனால 3000 மெகாவாட் அளவு மின்சாரம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ கட்டாயம் கேட்கலாம், ரன்பீர் கால்வாய் அப்படின்றது எந்த நதியில் இருக்குது அப்படின்னா செனாப் நதியில் இருக்குது. சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து இந்தது, அதாவது 90 மீட்டர் இலக்கை எட்டிய நீரஜ் சோப்ரா எங்கே அப்படின்னா டைமண்ட் லீக் தடகள போட்டி, அதாவது தோஹாவில் நடைபெற்றுருக்கு டைமண்ட் லீக் தடகள போட்டி. அதில் ஈட்டி எறிதலில் நீரஜ் சோப்ரா 2வது இடம் பிடிச்சிருக்காரு. அவரோட டார்கெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 90 மீட்டர்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார். அதாவது இதுக்கு முன்னாடி இவரோட அதிகபட்சம் வந்து 89.94 மீட்டராக இருந்துச்சு. 90 மீட்டர் அவரோட டார்கெட்டை கடந்து 90.23 அளவு வீசியிருக்காரு. 90 மீட்டர் தான் டார்கெட் வச்சுருந்தாரு. பட் 90.23 2-3 மீட்டர் வந்து 2-3 மீட்டர் இலக்கை வந்து இவர் எட்டியிருக்காரு. சரியா? அப்போ வந்து கேட்பாங்க, இது நீரஜ் சோப்ராவோட இப்போது இலக்கு எவ்வளோ வந்து அடைஞ்சார் அப்படின்னா 90.23 மீட்டர். சரியா? அதே மாதிரி இந்த இது பாருங்கள், ருமேனியாவில் வந்து சூப்பர் பெட் கிளாசிக் செஸ் போட்டி நடந்துச்சுல, அதில் இந்தியாவோட பிரக்யானந்தா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காருங்க. ரொம்ப முக்கியமானது கேட்பாங்க. அப்போ சூப்பர் பெட் கிளாசிக் செஸ் போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா ருமேனியாவில் நடந்துச்சு. சரியா? இந்தியாவோட பிரக்யானந்தா ஜெயிச்சிருக்காரு. ஓகே, ரைட்டுங்க. வேறு இதில் இந்தது ரொம்ப முக்கியமானது, அது ஏற்றுமதி 2024-25 ஏற்றுமதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதில் அதிகபட்சம் ஏற்றுமதியான பொருட்களில் ஃபஸ்ட் இடத்துல இன்ஜினியரிங் குட்ஸ் இருக்குது. சரியா? பொறியியல் பொருட்கள் இருக்குது. 2வது இடத்துல வேளாண் பொருட்கள், 3வது இடத்துல மருந்து பொருட்கள் இருக்குது. அப்போ இந்தியாவில் அதிகபட்ச ஏற்றுமதி ஆறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொறியியல் பொருட்கள் தான், இன்ஜினியரிங் குட்ஸ் தான். 2வது இடம் அக்ரிகல்ச்சர் குட்ஸ், 3வது இடம் வந்து பார்த்திங்கன்னா மெடிசின்ஸ். இதில் பாருங்களேன், மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது முதல் இடத்துல அதாவது வேளாண் விளை பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல பிடிச்சிருக்கிறது எது அப்படின்னா மசாலா பொருட்கள். அது இப்போ மட்டும் இல்லைங்க, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே நம்ம தமிழ் புக்கில் பார்த்துருப்போம். அதாவது பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் சொல்லி அகனானூரில் சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்னா தங்கத்தை கொடுத்துட்டு அதுக்கு பதில் மிளகை வாங்கிட்டு போயிருக்காங்க. அதான் பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் சொல்லி அகனானூரில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, மசாலா பொருட்கள், அதுதான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. 2வது இடத்துல காப்பியும், 3வது இடத்துல தேயிலையும் இருக்குது. சரிங்களா? 4வது இடத்துல புகையிலை, அதுக்கப்புறம் அரிசி எல்லாம் இருக்குது. ஸோ வேளாண் விளை பொருட்கள் ஏற்றுமதியில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது எதுனா மசாலா பொருட்கள், 2வது இடம் காப்பி, 3வது இடம் தேயிலை. சரியா? இதாங்க மெயின். சரி, இன்னைக்கு முக்கியமான நியூஸஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.